ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னா, ஒரு நாள் பார்த்திங்கன்னா, நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு நான் போயிட்டுருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா, எனக்கு பயங்கரமான கஷ்டம், ரொம்ப பெரிய கவலை. அது எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பாரம். என்ன சொல்கிறதுன்னா, எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த அந்த நாள் பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாரம். நான் பஸ்ஸில் நினச்சிட்டே இருக்கேன் மனசில், நம்மெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நம்ம எதுக்காக வாழறோன்னு தெரியல, எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வேதனை, என்ன இவ்வளோ ஒரு கஷ்டம். நமக்கு எல்லோரும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லா ரிலேஷன் இருக்காங்க, கூட பொண்ணுங்க இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்மளுடைய வேதனைக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. நம்ம எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர போகிறோம், நம்ம எதுக்கு வாழணும், நம்ம வாழவே கூடாது, பட்ட கஷ்டம்லாம் போதும், இதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு என்னுடைய கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கூச்சம் கூட இல்லாமல் என்னுடைய எண்ணம்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ யோசிக்குது. கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. அதை நான் துடைக்கிறேன், அப்பயும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு பாரம் எனக்கு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே கண்ணை துடைச்சிட்டே இந்த சைடில் திரும்புகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எதிர பார்த்திங்கன்னா அந்த விண்டோவுக்கு நேராக ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு வெளியில் போர்டில் பார்த்திங்கன்னா ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ணிலேருந்து தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்குள்ளே இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு, என்னுடைய கஷ்டம் போயிடுச்சு. அப்படியே எனக்கு ஒரு சமாதானம் எனக்குள்ள. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய கவலை எங்கே போச்சு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய கண்ணீர் எங்கே போச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொன்ன உடனே ஏதோ எனக்கு ஒரு மலை போல் ஒரு சந்தோஷம். எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அந்த பாரம், அந்த கவலை, அந்த கண்ணீரெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு ஆண்டவர் பார்த்திங்கன்னா எத்தனையோ நாள் நான் உடஞ்சி போயிருக்கேன், உருவாக்கியிருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கேன், உதவி செய்திருக்காங்க. அவருடைய கிருபை பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு கொடுக்காத கிருபை, நம்மளை பின்தொடர்கிற கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நிஜமாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைன்றதை அன்றைக்கி நான் அப்படியே உணர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சமாதானமாக ஆனேன். நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பார்த்திங்கன்னா என்னுடைய கவலை, கஷ்டம், கண்ணீரெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தகப்பன். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க. எனக்கு இருந்த அந்த கஷ்டம், பாரம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை வாசிங்க. அவருடைய வார்த்தை உங்களை சமாதானப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க.